இன்னைக்கு இந்த வீடியோல ரேபிட் மோட்டிவ் டிசைன் Pinterest tabல இருந்து டவுன்லோட் செஞ்சு இத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரேசிங் பேப்பர் வச்சு அதுல அப்ளை பண்ணிட்டேன். சோ இதுல இருந்து கார்பன் ஷீட் வச்சு நான் கிளாத்ல அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கறத காட்றேன். கார்பன் பேப்பர் இது ஒயிட் கலர் கார்பன் பேப்பர். இப்போ நம்ம Black கலர் கிளாத் யூஸ் பண்றதுனால ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆப்போசிட் சைடா பண்ணுவோம். இது வந்து கார்பன் பேப்பரினுடைய ஃப்ரண்ட் சைடு. இதுல வந்து இந்த பிக்சர் அண்ட் லெட்டர் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய பேக் சைடு எப்படி இருக்குங்கறத காட்றேன். இதோட பேக் சைடு ஒரே பிளைனா இருக்குது. இத வச்சு நீங்க ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு எப்படி இருக்குங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாத், இந்த கிளாத்துக்கு மேல இந்த ஒயிட் கலர் கார்பன் பேப்பர், தென் அதுக்கு மேல நம்ம ட்ரேஸ் எடுக்க வேண்டிய ட்ரேசிங் பேப்பர். இது மூணையும் வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். இதை வந்து பென்சில் ஆர் பென் யூஸ் பண்ணி இப்போ இந்த அவுட்லைன்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ரேபிட் டிசைனை ட்ரேசிங் பேப்பர் அண்ட் கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் எடுத்துட்டோம். இப்போ கிளாத்ல வந்து அப்ளை பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் இது மேல ஒரு லைன் ஃபுல்லா ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு தென் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ரேபிட் மோட்டிவ் டிசைன் ஜரி அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். மம்தா பிராண்ட் ஜரி இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் உள்ள சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். கிளாத்தை நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சவுண்டு கேட்டா இது வந்து கரெக்ட் ஃபிட்டிங்ல கிளாத் இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் இந்த மோட்டிவ் டிசைனை சென்டர்ல டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த டிவைட் பண்ணதுல இந்த சைடு செயின் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டு இது ஃபில் பண்ணி முடிச்ச உடனே இந்த சைடு வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஸ்டார்ட் பண்ணி செயின் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ ஜிவி பிராண்ட் ஒயிட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த சென்டர் பார்ட்ல ஒரு லைன் ஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் லைனு இதே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கீழே கொண்டு வந்து இது வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துட்டு இந்த பார்ட் ஃபுல்லா வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஹாஃப் சைடு போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹாஃப் சைடு போடுறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் கேப் இல்லாமல் போடுங்க. ரொம்ப நெருக்கமாக போட்டாலும் ஓவர்லேப் ஆகிடும். நம்ம போடுற செயின் ஸ்டிச்சு நீடில் 90 டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச்சு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டவுன்வேர்ட் டைரக்ஷனில் வந்து போட்டுக்கிட்டு வரோம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க நல்லா போட்டு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து நல்ல ஈஸியாக வரும். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ பிளேலிஸ்ட் அண்டு கம்யூனிட்டி டேப்லையும் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸினுடைய வீடியோ அப்டேட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னும் பர்ஃபெக்டாக போட்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி கொடுக்குறேன். தென் ஃபஸ்ட்டு டைம் டுட்டோரியல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுனால இன்னும் நான் ஃபுல் எஃபெக்டிவாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
தென் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, பேரட் பீகாக் மோட்டிவ் டிசைன் பேட்ச் ஒர்க் டிசைன் க்ளூ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து க்ளூ எப்படி யூஸ் பண்ணினீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்ச் ஒர்க்கை க்ளூ மேலே வந்து ஸ்டிக் பண்ணணும். இப்போ க்ளூ வந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. இன்னும் ஏதாவது மற்றவங்களுக்கும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தென் நம்ம ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ் பார்த்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்த எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ டு ஆல். இப்படி பொறுமையாக போடுங்க, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உங்களுக்கு அப்போ தான் நல்ல ஃபினிஷிங் வந்து இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு த்ரெட்டு வந்து அடிக்கடி கட் ஆயிரும் கண்டிப்பாக. அதனால் வந்து நீங்கள் டென்ஷன் ஆகி போடாமல் விட்டுறாதீங்க. போட போட உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். இந்த ரேபிட் மோட்டிவ் டிசைன் பியூர் ஒயிட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட் அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே எல்லாம் நல்லா ட்ரை பண்ணி செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போடுறப்ப உங்களுக்கு போடுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எல்லாமே செயின் ஸ்டிச் பேசிக்கில் தான் வரும். அதனால் நீங்கள் செயின் ஸ்டிச் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சு நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கலான்னு இதை நினச்சிடாதீங்க. செயின் ஸ்டிச் போட்டால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து நம்ம போட முடியும். நம்ம சேனலில் இருக்கிற மோட்டிவ் டிசைன் வீடியோ இந்த ரேபிட் டிசைன் வீடியோவில் எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த மோட்டிவ் டிசைனையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி இப்போ 2 மோட்டிவ் டிசைன் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நெக் டிசைன் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறதும், கொஞ்சம் கர்வ் டிசைன் அதுவும் வந்து மீதி இருக்கிறது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற செயின் ஸ்டிச் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த சைடும் ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு
டபுள் ஜரி அவுட்லைன் கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒயிட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சூப்பரான ரேபிட் மோட்டிவ் டிசைன் கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். தென் இதில் 2 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்து இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட் ஒர்க் கொடுத்து தென் அதுக்கு மேலே 2 லைன் ஜரி அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பீட் ஒர்க்கு கொடுத்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக வேண்டி தென் 2 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரேபிட் மோட்டிவ் டிசைனுக்கு பீடு 1 லைன் கொடுத்து 2 லைன் டபுள் ஜரி அவுட்லைன் கொடுத்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். தென் ஐ போர்ஷனுக்கு ரெட் கலர் ஸ்டோன் குளுவை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக இந்த ரேபிட் மோட்டிவ் டிசைன் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறது ரொம்ப அட்ராக்டிவ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை வந்து நல்லா இந்த ஸ்டிச்சை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு மோட்டிவ் டிசைன் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். Keep on watching. Thank you. Bye.